போட்டு பாடுபடு சிறகனே இப்படி வந்த பழைய பாட்டுக்காக அவர் எடுத்து சொன்னாரு. என்ன ஒரு பாருங்க, ராணுவ வீரர்னு எல்லையில போய் நின்று அங்கேயும் நாட்டை காப்பாத்தினாரு, இங்க வந்து நின்று இங்கேயும் அவருடைய அணியை காப்பாத்தி சும்மா அற்புதமா பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தந்தையே அப்படின்னு பேசுறதுக்கு வராங்க வியானி வித்யா அவர்கள். சைக்காட்ரிஸ்ட், கவுன்சிலர், இப்ப நம்ம மனசெழுச்சி நல்லபடியா பேச போறாங்க. அன்பும் அறிவும் அழகும் திறமையும் ஒருங்கே பெற்ற தலைவர் அவர்களுக்கு முதல் வணக்கம். நன்றிங்க, நீங்க ஒருத்தராவது என்ன கற்றுக்கிட்டீங்க. உண்மையை நல்லா தெரிஞ்சும் கூட மனச கல்லாக்கிட்டு இங்க போய் பேச வந்திருக்கிற எதிரணிகளுக்கு என்னுடைய வணக்கம். நாங்க பேசுறதெல்லாம் கோப்பிடிக்கலையோ இப்ப வருக வரலையோ வேற வழி இல்லாம கேட்க உட்கார்ந்து உங்க எல்லாருக்கும் வளர்ப்புனா என்னங்க? ஒரு குழந்தைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், தூங்க வைக்கணும், வயசுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் வெயிட் கொண்டு வரணும், இதுதான் வளர்ப்பு. ஒவ்வொரு வருடமும் வயதை கடந்து கொண்டு வருவதில்லை வளர்ப்பு. ஒவ்வொரு பருவத்திலும் வாழ்க்கையை கடந்து அவங்களை கூட்டிட்டு போறதுதான் வளர்ப்பு. ஒரு நல்ல வளர்ப்பு ஒரு குழந்தைக்கு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு தரமான கல்வி கிடைக்கணும், போதுமான பொருளாதார சூழ்நிலை அமையணும், நல்ல ஒரு சுற்றுச்சூழல அது வளரணும், அது ஒழுக்கத்தோட வளரணும். இது எல்லாம் அதுக்கு முழுமையா கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல தந்தை கிடைக்கணும். தான் பிள்ளைய ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணுன்றதுதான் தந்தையோட ஆசை. அதனாலதான் அவங்கள கண்டிச்சு வளர்ப்பாரு. தன்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுக்கணுன்றதுக்காக தன்னுடைய அடையாளத்தை முழுதாக மாற்றி அவங்களுக்கு எப்போதும் ஒரு வில்லனா தெரிகிற ஒரு ஜீவன் தாங்க அப்பா. கேப்ரியல் கார்சிஸ் மார்கஸ்னு ஒரு ஜர்னலிஸ்ட் அவர் சொல்லியிருக்காரு, எங்க அப்பா என்ன வளர்க்கல, எங்க அப்பா வந்து என்ன வளர்க்கல, நான் எப்படி வளர்க்கணும்னு அவர் சொல்லி கொடுக்கல, அவர் வாழ்ந்தாரு, அவரை பார்த்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நாங்க சின்ன வயசுல எதுவுமே அப்பா கிட்ட டைரக்டா கேட்க மாட்டோம், அம்மா மூலமா தான் அப்பாட்ட போவோம். ஏன்னா அப்பானா ஒரு பயம். ஒரு 5 ரூபாய் கேட்கணும், எங்க அப்பாட்டெல்லாம் நான் ஒரு 5 ரூபாய்க்கு போய் என்னன்னா அதுக்கு 500 கேள்வி கேட்டுட்டு தான் அந்த காசு கொடுப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன், ஒரு மீட்டிங் ஏதாவது சொன்னேன்னா அதுக்கு 1000 கேள்வி. ஆபீஸ்ல இருந்து நான் லேட்டா வந்தேன்னா அன்னைக்கு வீட்டுக்குள்ளே விட மாட்டாரு, வாசல்ல நிக்க வச்சு ஏன் லேட்டுன்னு 1000 கேள்வி கேட்டுட்டு தான் வருவாரு. வேலைக்கே போவேன் நான் திட்டிட்டு தான் அனுப்புவாரு. அப்பதான் எனக்கு ரொம்ப கோவமா வருது, அப்பா எதுக்கு நம்ம எப்ப திட்டிட்டே இருக்காரு, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்கிறாரு, அப்பா நம்ம மேல பாசமே இல்லையான்னு நான் நினைச்சிருக்கேன். அவர்கிட்டயே சண்டை போட்டிருக்கேன், என்னால உங்களுக்கு பாசமே இல்லையா, என்னையே எப்ப திட்டிட்டே இருக்கிறீங்க, என்னையே இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் கேட்டிருக்கேன், எதுக்கு என்ன கட்டிக்கமா கூட கேட்டிருக்கேன். ஆனா அவருக்கு என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு நான் எப்ப தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டேன், நான் கல்யாணம் ஆகி என் கணவன் வீட்டுக்கு போகும்போது என்னை கட்டி பிடிச்சி அவர் அழுதாரு. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம அப்பாவுக்கு நம்ம மேல இவ்வளவு பாசமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்பா நம்மளை அடிப்பாரு, ஏன்னா நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நம்ம தடுக்கிடக்கூடாதுன்னு நம்மளை அடிச்சு வைப்பாரு. நம்ம அப்பா நம்மளை திட்டுவாரு, ஏன்னா ஃபியூச்சர்ல யாரும் என்னடா பிள்ளை வளர்த்துருக்கான்னு அவரையும் எப்படிதான் வேண்டாம் அப்பன்னு அவரையும் திட்டிடக்கூடாதுன்னு நம்மளை திட்டிதான் வருவாரு. நமக்கு அப்பா சொல்ற எல்லாமே நமக்கு கஷ்டமா தாங்க தெரியும், ஏன்னா ஃபியூச்சர்ல நீ கஷ்டப்பட கூடாது, யாரும் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நம்மளை கண்டிச்சு வளர்க்கறது நமக்கு கஷ்டமா தான் தெரியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்பா நம்மளை பத்தி எதுவுமே தெரியாது, அம்மா தான் 24 hours நம்ம கூட இருப்பாங்க, சாப்பிட்டியா தூங்கியா எங்க போற ஃபோன்ல யார் பேசுற எங்கேயா லேட்டு கேள்வி கேட்டு நம்ம மனசுல அளவு வந்துடும், அம்மா தான் நம்ம கூடவே இருக்கணும், அம்மா தான் நம்மளை பத்தி எல்லாம் தெரியும், அம்மா தான் நம்ம மேல பாசம் அதிகம். ஆனா அப்படி கிடையாது, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அப்பா கண்ட்ரோல்ல வளரணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அப்பாவோட கண்ட்ரோல்ல தான் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். நம்ம தான் அவர் தான் நம்மளை தூக்கி புஷ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காருன்ற விஷயம் நமக்கு எப்ப தெரியுமா தெரியும், இந்த உலகத்திலேயே நமக்கு தந்தைன்னு ஒருத்தர் இல்லாம இருப்பாரு பாருங்க, அந்த கட்டத்துல தான் நம்ம உணர்வோம் இவ்வளவு நாள் நம்ம சுமந்துட்டு வந்தது நம்ம அப்பா தான். அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொன்னாங்க, குடிகார அப்பா இருக்காங்க, பொறுப்பில்லாத அப்பா இருக்காங்க, தான் வயிற்ற மட்டும் ரொட்டிக்கிற அப்பா இருக்காங்க, கரெக்ட் தான். அவங்க எல்லாம் தெருவுக்கு ஒருத்தர் இருப்பாங்க,
போடாட்டியும் பரவாயில்ல, நீ நல்லா இருக்கியா அது போதும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்மள போராடி கூட்டிட்டு போய் வளர்ப்பாரு. இதுதாங்க அப்பா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரளவின் வரமுன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னல்லவா, காயங்கள் கண்ட பின்னே உன்னை கண்டேன். இவ்வளவு நேரம் நாங்க 3 பேர் பேசுறது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா ஒரு 30 செகண்ட் நெஞ்சில கை வச்சு உங்க அப்பா உங்களை எப்படி வளர்த்தான்னு யோசிச்சு பாருங்க. நாங்க என்ன சொல்ல